அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு துவா, ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த துவாவை குர்ஆன்ல 66வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இறைவா, எங்கள் இறைவா, அத்மிம் லனா நூரனா, எங்களுடைய உடலிலே பிரகாசத்தை பரிபூர்ணமாக்கி தருவாயாக. வக்ஃபிர் லனா துனூப, வக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றாய் அப்படின்னு அதனுடைய பொருள். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தருகின்றான். யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் யார் கேட்கின்றார்களோ அவர்களை பற்றி சொல்லிவிட்டு நாளை மறுமையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கக்கூடிய வல்லதீன ஆமனூ மஅஹு, அவருடன் ஈமான் கொண்டிருப்பார்களே அவர்களும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்வார்களாம், ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்ப இங்கே வாழ்கின்ற காலத்தில் ஈமானுடன் வாழ்ந்து நாளை மறுமையில எழுப்பப்படும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாம் இருப்போம் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், மறைமுகமாக சொல்கின்றான். வல்லதீன ஆமனூ மஅஹு நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவருடைய கரங்களிலும் ஐமானியும், அவருடைய வலது கரங்கள் இடது கரங்கள் முன்னும் பின்னும் அனைத்து பகுதிகளையும் அவர்களுக்கு பிரகாசம் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அல்லாஹ் இந்த துவாவை சொல்லி தருகின்றான். மூமின்கள் எப்படி கேட்பார்களோ அல்லாஹ்விடத்தில், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எங்களுடைய பிரகாசத்தை இன்னும் அதிகமாக ஆக்கி பரிபூர்ணமாக்கி தருவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர்கள் எழுச்சுவார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகின்றான். ஆகையினால் அந்த நாளை மறுமையிலே ஒன்று முதல் பாக்கியம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. இரண்டாவதாக நம்முடைய உடலிலே அந்த பிரகாசம் ஒளிமயமான ஒரு உடல் உள்ள உறுப்புகளிலே அந்த பிரகாசத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகின்றான். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி காட்டுகின்றார்கள். என் கண்களிலே இறைவா நீ பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக, என் செவிகளிலே நீ பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய வலது கரத்தில் ஏற்படுத்துவாயாக, என்னுடைய இடது கரத்தில் ஏற்படுத்துவாயாக, எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் எனக்கு மேலும் எனக்கு கீழும் இன்னும் ஒரு நீண்ட ஹதீஸ் வருகின்றது. இவைகள் அத்தனை பகுதிகளையும் எனக்கு நீ பிரகாசத்தை நாளை மறுமையில ஏற்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கிற சொல்லி அல்லாஹ் ஒரு தூர் சொல்லி தெரிகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லினான், ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா. சொல்லுங்க, ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா. இறைவா, எங்களுடைய உடலிலே பிரகாசத்தை பரிபூர்ணமாக்கி தருவாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மிக சுருக்கமான ஒரு துவா. இதை நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி ஓதிக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக